நன்மையை கொண்டு நீங்கள் தீமையை தடுத்துக் கொள்ள வேண்டும். அத்தியாயம் 41 வசனம் 34. நன்மையை கொண்டே நீங்கள் தீமையை தடுத்துக் கொள்ளுங்கள். நன்மையும் தீமையும் சமமாகாது. நீங்கள் விரும்பியபடி நடக்க வேண்டும் என்றால் நன்மை வேதம், தீமை வேதத்தினுடைய மறு வெளிப்பாடு. நன்மைகள் உங்களிடம் உள்ளத்தில் இருக்கின்றன. நன்மை எது, தீமை எது? நன்மையைத்தான் பிரயோகிக்க வேண்டும், தீமையை பிரயோகிக்காதீர்கள். மற்ற மனிதர்களிடம் பகைமை வேண்டாம். அவர்கள் அறியாதவர்களாக இருக்கின்றார்கள். அவர்கள் வெளிப்படையான உயிரோட்டமில்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் மீது கொஞ்சம் இறக்கப்படுங்கள். நீங்கள் வேதத்தை உடையவர்கள். அவர்கள் வேதத்தை இன்னும் அவர்கள் சிந்தித்து பார்க்கவில்லை. அந்த வேதத்தின் பகுதிக்கு நுழையவில்லை. மாற்றமாக உலகத்தின் அடிப்படையில் வாழ்ந்து விட்டார்கள். அதன் காரணமாக உணர்வுகள் மங்கி போய் உணர்ச்சியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். பாதி ஜடமாக ஆகிவிட்டார்கள். உயிரோட்டம் குறைந்திருக்கின்றது. அவர்களால் சிந்தித்து பார்க்க முடியவில்லை. உங்களுக்கு சிந்தித்து பார்க்கக்கூடிய திறமை இருக்கும்பொழுது நீங்கள் அவர்களை விட உயர்ந்து விளங்க வேண்டும் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். அவர்களுக்கு முன்பாக நீங்கள் ஒரு அழகான மாதிரியாக முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்பதை விளங்கிக் கொண்டு செயல்படுங்கள். அந்த மனிதர்களுக்கு அந்த நன்மை கூடியவர்களுக்கு உண்டு. நன்மையும் தீமையும் சமமாகாது. நாம் சேர்த்து வாழ்வது குழப்பம். குழப்பம் கொலைவிடக்கூடியது. மனம் ஆற்றாமையிலாகிவிடும். ஒரு நாள் உங்களுக்கு முடியும் பொழுது உங்களுக்கு தெரிய வேண்டும், அது களைப்பாகவும் சோர்வாகவும் முடிந்திருக்கின்றதா, அது உற்சாகமாகவும் அழகாகவும் நாளை வாழ்க்கை எதிர்பார்த்தும் அடுத்த நாளுக்காக காத்திருக்கும் விதமாக முடிந்திருக்கிறதா என்பதை நீங்கள் அறிவீர்களானால், இரண்டாவது தரம் எப்பொழுது நமக்கு அறிமுகமாகின்றதோ, சரியாக இருக்கின்றதோ, களைப்பில்லை, சோர்வில்லை, மறுநாள் எப்பொழுது பிறக்கும் என்று நல்ல வாழ்க்கையை வாழ்ந்திருக்கின்றீர்கள். உயிரோட்டமுள்ள வாழ்க்கையை வாழ்ந்திருக்கின்றீர்கள். இனி நீங்கள் விரும்பியபடி நடக்கும். உங்களுடைய தீமைகள் நீக்கப்பட்டுவிட்டன. நன்மையும் தீமையும் சமமாகாது. வேதம் என்பது புத்தகத்தில் இல்லை. வேதம் என்பது உங்களுடைய மனசாட்சியத்தில் அமைந்திருக்கின்றது. மனசாட்சியத்தின்படி நான் வாழ்கின்றேன். நிச்சயமாக அந்த நாள் சிறப்பான நாள். நன்மையும் தீமையும் சமமாகாது என்பதை இறைவன் அறிவிக்கின்றான். நமக்கும் தெரியும் நிச்சயமாக சமம் இல்லை. அப்படி என்றால் இந்த வேதத்தை படிப்பதற்கு முன்பாகவே இந்த வேதம் எனக்கு அறிவித்திருக்கின்றது. சிந்தித்து பார்ப்பதன் காரணமாக வேதம் இங்கிருந்து விளக்கம் பெறுகின்றது. இதில் வெறும் வார்த்தைகளும் வார்த்தைக்குரிய பொருள்களும். சிந்தித்து பார்க்கும் பொழுது அந்த சிந்தனையுடைய விளக்கங்கள் உயிரோட்டத்துடன் விளக்கம் பெறுகிறது. இன்னும் அது விரிவாக்கம் பெறுகின்றது. உயிரோட்டம் வேண்டும். சிந்தனையில் உயிரோட்டம் பிறக்கின்றது, விரிவாக்கம் பெறுகிறது, விளக்கம் பெறுகின்றது. அது உங்களை இனி வழிநடத்தும். அந்த விளக்கமும் அந்த அறிவாற்றலும் ஞானங்கள் என்ற அடிப்படையை கொண்டு உங்களை அது இயக்கிக் கொண்டிருக்கின்றது. உங்களுடைய ஒவ்வொரு பேச்சும், ஒவ்வொரு பார்வையும், ஒவ்வொரு மூச்சும், ஒவ்வொரு செயலும் உங்களுக்கு நன்மைகளை, உயிரோட்டமுள்ள உலகத்தினுடைய பொருள்களை உங்களுக்கு கொண்டு வரும். பணம் சம்பாதிக்காமல் வாழ முடியாது. அவ்விதமாக அல்ல. பணம் சம்பாதித்தாலும் வாழ முடியாது. அது உயிரோட்டம் வேண்டும். அந்த உயிரோட்டம் வேண்டுமென்றால் உண்மையை கொண்டு சம்பாதிக்க வேண்டும். அந்த உண்மைக்கு படைக்கும் சக்தி உண்டு. அந்த நன்மைக்கு ஆற்றல் உண்டு. அந்த நன்மையும் உண்மையும் சேரும் பொழுது ஞானமிக்க வாழ்க்கையில் உங்களை அறியாமலேயே நீங்கள் போகுமிடமெல்லாம் சிறப்பும், நீங்கள் போகுமிடமெல்லாம் வளமும், உங்களுடைய பாவங்களெல்லாம் மன்னிக்கப்பட்டும், நீங்கள் தவறை செய்தாலும் புறக்கணிக்கப்படும், அலட்சியப்படுத்தப்படும். உங்களுடைய உள்ளம் அங்கு வெளிச்சமாக இருக்கின்றது. சத்தியத்தின் அடிப்படையில் உங்களை திட்டினாலும் நீங்கள் என்னை நன்மையாகத்தான் எடுத்துக்கொள்வீர்கள். அவருக்கு உரிமை இருக்கிறது திட்டலாம் என்று. காரணம் உண்மை இருக்கிறது. ஆனால் என்னிடம் அந்த உண்மை இல்லை என்றால் கொஞ்சம் ஒரு வார்த்தை மாறிட்டால் கூட ஏன் இப்படி பேசிட்டீங்கன்னு மன வருத்தம் அடையும். ஆனால் உண்மையை கொண்டு பேசும் பொழுது திட்டிவிட்டாலும் கடுமையாக கடிந்து கொண்டாலும் உரிமை இருக்கிறது, அலட்சியப்படுத்துவார்கள். நன்மையும் தீமையும் சமமாகாது. நன்மையை கொண்டே தீமையை தடுத்துக் கொள்ளுங்கள். எனக்கு பெரும் தீமையான காலம் சுரண்டு கொண்டிருக்கின்றது என்று நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். அதனை நீக்க முடியவில்லை. நன்மையை கொண்டு மட்டும்தான் தீமையை தடுக்க முடியுமே தவிர உங்களுடைய அறிவை கொண்டு, உங்களுடைய புத்திசாலித்தனத்தை கொண்டு, உங்களுடைய நயவஞ்சகத்தை கொண்டு அதை சீர்திருத்திக் கொள்ளாத வரையில் உங்களுடைய தீமைகளை நீங்கள் நீக்க முடியாது. இப்பொழுது அத்தியாயம் 4 வசனம் 123. வேதத்தை உடையவர்கள் விரும்பியபடியோ அல்லது நீங்கள் விரும்பியபடியோ, வேதம் இல்லாமல் சர்வசாதாரணமாக உலக மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்களே, நீங்கள் விரும்பியபடியோ நடந்து விடுவதில்லை. எவன் தீமை செய்கின்றானோ அதனை அவன் கிடைக்கப் பெறுவான். எவன் தீமை செய்கின்றானோ அதனை அவன் கிடைக்கப் பெறுவான். நிச்சயமாக உங்கள் இறைவன் ஒவ்வொரு பொருளின் மீது மாற்றல் மிக்கவன்.
ஒவ்வொரு பொருளின் மீதும் உயிரோட்டம் அதில் நுழைப்பதும் அதை உயிரோட்டத்துடன் படைப்பதும் உயிரோட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்திலிருந்து உயிரோட்டத்தை நீக்கிவிட்டு ஒரு ஜலமாக ஆக்கி அதில் உங்களை வாழ வைப்பதும் அவனுடைய ஆற்றலில் உள்ளது. இப்பொழுது காற்று வேண்டும். ஒரு சிறு காற்று அசைவு வந்தாலும் போதும் உயிர் வந்தது போன்று இருக்கின்றது. காற்று இருக்கின்றது, ஆனால் அந்த காற்றின் அசைவில் உயிர் இருக்கிறது. உயிர் இருந்தால் அசைவு இருக்கும். அந்த அசைவுடன் காற்றில் எனக்கு உயிரோட்டம் பிறக்கிறது. காற்றில் வெக்கை அதனுடைய பசுமைத்தன்மை இழந்து அது காய்ந்து போய் எப்படி சருகல்கள் எனக்கு உபயோகப்படாதோ அதே மாதிரி வெட்கையான காற்று வெளியில் இருக்கும் பொழுது நிச்சயமாக எனக்கு உயிரோட்டம் தலைப்படுகிறது. அதற்கு உயிரோட்டம் வேண்டும், குளிர்ச்சி வேண்டும். நீங்கள் குளிர்ச்சி கொடுக்க முடியாது. நீங்கள் ஞானங்களோடு வாழ வேண்டும். சூழ்நிலைகளை மாற்றக்கூடிய ஞானங்கள் வேண்டும். இந்த சூழ்நிலைகள் எந்த ஒன்றையும் நீங்கள் படைப்பவர்கள் இல்லை. இறைவன் படைப்பவன். அந்த படைப்பின் சூழ்நிலையில் எனக்கு சுகமாக இருக்கின்றது. அந்த சுகத்தில் உங்களுக்கு உயிராற்றல், அந்த உயிராற்றலில் உங்களுடைய ஒவ்வொரு மூச்சும் பேச்சும் படைக்கக்கூடிய சக்தி பெற்றிருக்கிறது. உங்களுக்கான வாழ்க்கை உங்களை சுற்றிலும் அழகாக அமையும். நீங்கள் விரும்பியது உங்களுக்கு இருக்கின்றது. பொருள் அடிப்படையிலும் அருள் அடிப்படையிலும். அருள் மிகுதியாகவும் அந்த பொருளில் உயிரோட்டப்படக்கூடியதாகவும் இனி அந்த பொருள் படைக்கக்கூடியதாக இருக்கின்றது அருளின் காரணமாக. ஆனால் நான் என்னுடைய அடிப்படையை கொண்டு படைக்கின்றேன். எப்படி படைக்கின்றேன்? பொருளை கொண்டு பொருள் சம்பாதிக்கின்றேன். வட்டி பொருள் ஆதாரம், அருள் ஆதாரம். இது சுத்தமாக இல்லை. இன்னமும் நான் கூறுகின்றேன், வட்டியும் வியாபாரத்தை போன்றது தானே என்று, கொடுக்கல் வாங்கல் தானே என்று. நிச்சயமாக வட்டியை உங்களுக்கு அவன் தடை செய்திருக்கின்றான். மிக பெரும் தீமை அந்த வட்டியில் வாழ்வது. வட்டி உங்களுக்கு தடை செய்யப்பட்டிருந்த போதிலும் அதனை வியாபாரம் என்று நீங்கள் இன்னமும் அதற்கு கொச்சையாக்கி அதனை ஜடப்பொருளாக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். வட்டி என்பது, நான் உங்களுக்கு ஒரு பேனாவை தருகின்றேன். என்னிடம் பேனா கடை வைத்திருக்கின்றேன். அது வியாபாரமும் செய்யலாம், வட்டிக்கும் அதனை நான் பயன்படுத்தலாம். இந்த பேனாவை கொடுத்து நீங்கள் 10 ரூபா பேனா 100 ரூபாய்க்கு விற்றுக்குங்க, 1000 ரூபாய்க்கு விற்றுக்குங்க, தப்பில்லை. ஆனால் இந்த பேனாவை கொடுத்து விட்டு ஒரு நாளைக்கு நீ 1 ரூபா கொடுத்தா போதும், யூஸ் பண்ணிட்டு கொடுங்க. அவன் 20 நாள் யூஸ் பண்ணியிருப்பான். 20 ரூபாய் கொடுத்திருந்தால் 2 பேனா கிடைத்திருக்கும். அவனுடைய போதாத காலம் அவன் உங்களிடம் பெறும் பொழுது 10 ரூபாய் பொருள் 20 ரூபாய் பெரும் லாபம். அது இருந்த போதிலும் அந்த லாபத்தையும் வாங்கி கொண்டு அந்த மூலதனத்தையும் வாங்கிக் கொள்கின்றான். இதுவும் எனக்கு என்றான். அவர்கள் நடுரோட்டில் நிற்பார்கள். வீட்டை வாடகைக்கு விடுகின்றோம். பொருளை கொண்டு பொருள் சம்பாதிக்கும் பொழுது அருள் இல்லாமல், உதவி செய்ய வேண்டும் என்ற அருள் இல்லாமல், அவர்களுக்கு துன்பத்தை நீக்க வேண்டும் என்ற அந்த உபகாரம் இல்லாமல், அதிகம் பெரும் உபகாரத்துடன் நயவஞ்சகமாகும் என்ற புத்திசாலித்தனத்தையும் உபயோகித்து நான் உதவுவதை போன்று உங்களுக்கு பிறகு உங்களிடமிருந்து அதிகமாக பெரும் உபகாரம் செய்ய வேண்டாம். அத்தியாயம் 74 வசனம் 6. அதிகமாக பெரும் உபகாரத்தை செய்யாதீர்கள், மிக பெரும் கேடும் தீமையும் உங்களுக்கு உண்டு. அவர்களிடமிருந்து எதிர்பார்க்காமல், பிரதிபலன் எதிர்பார்க்காமல் யார் செய்கின்றார்களோ அவர்களுக்கு என்னிடமிருந்து அருள் உண்டு. அவர்களுடைய ஒவ்வொரு பொருளும் அருளோடு உயிரோட்டம் பெற்றதாக இருக்கும். அவர்களுக்கு நன்மையை கொடுக்கும். உங்களுடைய எண்ணத்தை நீங்கள் தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். சத்தியத்தின் மீது நிலைப்படுத்திக் கொள்ள வேண்டும். உங்களுடைய பொருள், உங்களுடைய படிப்பு, உங்களுடைய உழைப்பு எதுவும் உங்களுக்கு ஆகாது. அவை சாம்பல் போன்றவை, உயிரோட்டம் இல்லாதவை, சருகுகள், வெப்பத்திற்குரியவை, நெருப்பு பற்றக்கூடியவை, சாம்பலாகும். இதனையும் இறைவன் அறிவிக்கின்றான். அத்தியாயம் 14 வசனம் 18. உங்களுடைய முயற்சிகள் யாவும், நீங்கள் சம்பாதிப்பவை யாவும் என்னுடைய படைப்பின் அருள் இல்லாமல் நீங்கள் சம்பாதிக்கும் பொழுது அவ்வளவும் சாம்பல் போன்றவை. ஒரு நாள் பெருங்காற்றடிக்கும், அந்த சாம்பல் கூட பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு நீங்கள் ஆகிவிடுவீர்கள். ஏனென்றால் நான் சாம்பலில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். இப்பொழுது பெரும் துயரத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். மரக்கட்டையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். ஜடமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். காற்று அடிக்கும்போது அந்த ஜடமும் நீக்கப்பட்டுவிடும். எதில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அதுவும் இல்லாமல் ஆகிவிடும். இப்பொழுதுதான் உங்களுடைய மரணம் நிகழும். அந்த விதமான துர்பாக்கியம் மிக்க மரணமாக பரிதவிக்கக்கூடிய நெஞ்சத்தோடு என்னுடைய உயிர் பிரியக்கூடாது என்பதை இன்று நாம் பயந்து கொள்ள வேண்டும். என்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் சரிதான், உண்மைதான். உயிர் இல்லை என்றால் ஜடம், அந்த ஜடமானது வெறும் சாம்பல்.
உயிரோட்டத்தை படைப்பவன் இறைவன். ஆக இறை ஆற்றலோடு நான் இணைய வேண்டும். என்னுடைய நன்மையான பேச்சுக்கள் அனைத்தையும் உண்மையாக்கியவை இறைவனே என்று நான் கேட்க வேண்டும். இங்கு இப்பொழுதும் கூட உண்மையை கொண்டு பேசினாலும் இன்னமும் அதை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். ஒவ்வொருவரும் மிகைத்தவர்களாக வர வேண்டும் என்ற எண்ணம். ஆக நான் மிகைத்தவன் என்ற எண்ணம் எனக்கு கிடையாது. ஒவ்வொருவருக்கும் தனித்தனியான முறையே அவரவர்களுக்குரிய அழகான வாழ்க்கை அங்கு அமைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வாழ்க்கையை நீங்கள் மற்றவர்களுடைய உயர்வை பார்த்து அது வேண்டும் என்று நினைக்க வேண்டாம். இதை போன்று வாழ்க்கை வேண்டுமே என்று நினைக்க வேண்டாம். உங்களுக்கென்று அதைவிட அழகானதும் உயிரோட்டம் உள்ளதும் பிறர் உங்களுடைய வாழ்க்கை இவ்விதமாக உயர்ந்து வரும்பொழுது நீங்கள் யாரை பார்த்து இந்த மாதிரி வாழ்க்கை வேண்டும் என்கிறீர்களோ அவர்கள் உங்களை பார்த்து இந்த மாதிரி வாழ்க்கை இல்லை என்று எண்ணுவார்கள். அவர்களிடம் உயிரோட்டம் இல்லை என்றால். ஆனால் யார் தங்களிடமும் அந்த அழகான சக்தி இருக்கிறது என்று எண்ணுகின்றார்களோ அவர்கள் அதை பார்த்து நமக்கும் நம் இறைவன் அருளை கொடுப்பான் என்று எண்ணுவார்கள். நம்பிக்கையோடு காத்திருப்பார்கள். சுகமான வாழ்க்கையோடு வாழ்ந்து வருவார்கள். பொறாமை இருக்காது. இது இறைவனுடைய வாக்காக இருக்கின்றது. அத்தியாயம் 5:34. யாரை இறைவன் உங்களில் சிலரை மேன்மைப்படுத்தியிருக்கின்றானோ அதனை அடைய நீங்கள் ஆசைப்படாதீர்கள். உங்களுக்கு உரிய ஒரு சிறப்பு உங்களுக்கு உண்டு. அது நிகழும் பொழுது மற்றவர்கள் அனைவரும் உங்களை பார்த்து பொறாமைப்படுவார்கள். அவர்களுக்கும் அதே தான். நிச்சயமாக ஆசை கொள்ளாதீர்கள். உங்களுக்கு உரியது உங்களுக்காக படைக்கப்பட்டிருக்கின்றது. உங்களுக்கு தனித்தன்மையாக அமைக்கப்பட்டிருக்கின்றது. அது ஒவ்வொன்றுக்கும் என்னுடைய அருள், என்னுடைய படைக்கும் திறன், அதற்கு உயிராற்றல் கிடைக்கும் பொழுது அதை மிஞ்சக்கூடியவர் எவரும் இல்லை. உங்கள் முன்பாக ஒருவர் உயர்ந்து வரும்பொழுது உங்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த தனித்தன்மையான உயிரோட்டம் உள்ள ஒரு பகுதியானது சிறந்து விளங்க இருக்கின்றது என்பதை அடையாளம் காட்டுவதற்காக அவர்களை உங்கள் கண் முன்பாக வைத்திருக்கிறான். தவிர அவரை போன்று எனக்கு வேண்டும் என்று பொறாமை கொண்டு நான் இப்படி இந்த நிலையில் இருக்கின்றேனே என்று உங்களுக்கு நீங்களே தாழ்வாக்கிக் கொள்வதற்காக, தாழ்வு மனப்பான்மையில் வாழ்வதற்காக உங்களை படைக்கவில்லை. ஒவ்வொன்றையும் அழகும் மாபெரும் ஆற்றலையும் கொண்டு இறைவன் படைத்திருக்கின்றான். நன்மை செய்வோருக்கு அந்த நன்மை உண்டு. நன்மையை நான் எப்படி செய்கின்றேன்? ஒரு காரியம் செய்து கொண்டிருக்கின்றேன், அதில் உயிரோட்டம் வேண்டும் என்று விரும்புகின்றேன். என் இறைவனே இதில் உயிரோட்டத்தை கொடு, நான் செய்யக்கூடிய காரியத்தில் எனக்கு நன்மையை கொடு, எனக்கு உண்மையை கொடு. ஒவ்வொருவரும் லேசான வாழ்க்கை இது. எதனை நான் பேசுகின்றேனோ உண்மையாக்கியவை இறைவனே. உங்களிடம் நான் சிரித்து பேசுகின்றேன், அந்த மனதின் உவப்பை எங்களுக்கு உண்மையாக்கி கொடு, பகைமையை நீக்கிவிடுகிறேனே. கேளுங்கள். எந்த அளவுக்கு வெளியில் பழகுகின்றேனோ அப்படித்தான் வாழ முடியும் என்று அதை உண்மையாக்கிவிடுங்கள். உள்ளத்திலும் உண்மையாக்கிவிடுங்கள். ஒருத்தர் பார்த்து அறவே பிடிக்காது, ஆனால் சிரித்து பேசுகின்றேன், என்னை உண்மையாக்கிவிடுவேன் என்று கேளுங்கள். அந்த பொழுதே லேசான வாழ்க்கை. நான் நன்மையாக மாற்றிக்கொண்டு பிறகு நான் செயல்பட வேண்டிய அவசியமில்லை. நயவஞ்சகமாக நான் இருக்கின்றேன் என்று அறியும் பொழுதே எப்படி மற்ற மனிதர்களிடம் முகமலர்ச்சியோடு பேசிக் கொண்டிருக்கின்றேனோ உண்மையாக்கியவை இறைவன் என்று கேளுங்கள். அவர்களை பிடிக்காவிட்டாலும் அவ்வளவு என்னை விட்டு நீங்க வேண்டும். லேசான வாழ்க்கை. இன்று முதலாக இந்த வாழ்க்கையை நாம் வாடும் பொழுது நீங்கள் விரும்பியபடி இல்லை, அவன் விரும்பியபடி நடக்க இருக்கின்றது. அத்தியாயம் 4:123. அத்தியாயம் 4:123. அவன் விரும்பியபடி நடக்கும், நீங்கள் விரும்பியபடி நடப்பதில்லை. நீங்கள் வேதத்தை கொண்டிருக்கலாம், நீங்கள் பெரும் தத்துவவாதிகளாக இருக்கலாம், நீங்கள் வேதத்தை கலைத்து பிடித்தவர்களாக இருக்கலாம், அதன்படி செயல்படுத்துவது அவன்தான். நீங்கள் விரும்பினால் செயல்படுத்துவான், நீங்கள் விரும்பவில்லை என்றால் இல்லை. இப்பொழுது எது சாத்தியம், நமக்கு எது அழகானது என்பதை நினைவு கொள்ளுங்கள். நான் இங்கு உள்ளத்தில் மாற வேண்டுமா, அல்லது இறைவன் ஞானங்களோடு அறிவிக்கின்றான், நீங்கள் எவ்வளவுதான் உள்ளத்தில் தீமையை கொண்டிருந்தாலும் வெளியில் நன்மையாக பேச வேண்டும். உதாரணமாக பெரும்பாலும் அரசியல்வாதிகள் உள்ளத்தில் வைத்திருப்பது வேறு, வெளியில் பேசுவது வேறு. தேர்தல் வரும்போது வாக்குறுதிகள் கொடுக்கின்றார்கள், எனக்கு இதுதான் எனக்கு நன்மையை பெற்றுத்தரும் என்று. ஆனால் உள்ளத்தில் இல்லை. முதலில் பதவிக்கு வருவோம், அப்பொழுது பார்த்துக்கொள்ளலாம். ஆனால் அந்த அரசியல்வாதிகள் எதை பேசுகின்றார்களோ அதை உண்மையாக்கிக் கொண்டு இறைவனே என்று கேட்டிருந்தால் அகிலங்களுக்கு தலைவர்களாக ஆக்கியிருப்பான். இந்த நாட்டுக்கு, இந்த பேட்டைக்கு இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நீங்கள் அடைய வேண்டும் என்றால் இன்று நீங்கள் தாழ்த்தப்பட்டவர்கள். அரசியல்வாதிகளுக்கு முன்பாக நீங்கள் தாழ்த்தப்பட்டவர்கள், மக்கள் தாழ்த்தப்பட்டவர்கள். அரசியல்வாதிகள் உயர்ந்த ஜாதிகள், அவர்கள் மட்டுமே சுதந்திரம், உங்களுக்கு சுதந்திரங்கள் கிடையாது. உங்களுக்கு மட்டுமே சட்டம், அவர்களுக்கு சட்டம் கிடையாது. நீங்கள் கேள்வி கேட்கப்படுவீர்கள், அவர்கள் யாரும் கேட்கக்கூடாது. உங்களுக்கு சுதந்திரம் இல்லை.
அவர்கள் சுதந்திரம் பெற்றிருக்கின்றார்கள். இப்பொழுது அவர்கள் இந்த உண்மை தெரியாதன் காரணமாக நயவஞ்சகத்தோடு தான் வாழ வேண்டும், பொய்யை குறிதான் வாழ வேண்டும், சத்தியங்களை அள்ளிக்கொடு, ஆனால் வந்ததும் மாற்றிக்கொண்டு நாம் வாழுவோம், நம்முடைய அதிகாரத்தை காட்டுவோம். இவ்விதமாக செயல்படுபவர்கள் இந்த உண்மை தெரிந்திருந்தால் எதனை கொண்டு நான் மனிதர்களிடம் உண்மையை போன்று பேசுகின்றேனோ அவர்களும் நம்பி ஓட்டு போடுகின்றார்களோ அந்த ஓட்டை வாங்குவதற்கு முன்பாக அந்த ஓட்டில் உங்களுக்கு அருள் வேண்டும், அந்த ஓட்டில் உங்களுக்கு உயிரோட்டம் வேண்டும். என் இறைவனை நான் எதை பேசுகின்றேனோ உள்ளத்தில் நேர்மாறமாக பேசிக்கொண்டிருக்கின்றேன், அதை எனக்கு உண்மையாக்கி ஆக்கிவை என்று கேட்டிருந்தால் இந்த நாடு செழிப்பான நாடாக இருந்திருக்கும். உலகத்திற்கு ஒரு முன்மாதிரியான அரசியல்வாதிகள் என்றால் இப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று ஞானங்கள் அவர்களை மாற்றியிருக்கும். ஆனாலும் அதை அறியாத நிலையில், பொருள்களை அடிப்படையே வாழ்ந்த நிலையில், பணம்தான் முக்கியம் என்று வாழ்ந்த நிலையில் வாழ்ந்திருப்பதன் காரணமாக அந்த பணத்தால் அவர்களுக்கு எந்த நன்மையும் இல்லை, எந்த உயிரோட்டமும் இல்லை. 15 லட்சம் ரூபாய் கொடுப்பேன் ஒவ்வொருவருக்கும் என்று கூறினார்கள். உண்மை இல்லை. உண்மையாக்கி வைகிறேன் என்று கேட்டுதான் நடந்திருக்கும். ஆனால் தனக்கு முடியாது, வாக்குறுதிகளை கொடுப்போம், அதன் காரணமாக ஓட்டுகளை வாங்குவோம். நான் நம்ப வைத்து கடுத்தறுத்தேன். பொருள்களை நம்பியதன் காரணமாக, சத்தியத்தை நம்பாதன் காரணமாக, இறைவன் இங்கே இருக்கின்றான் என்பதை அறியாதன் காரணமாக, இதை விட்டு வெளியேறிருக்கின்றான் என்பதை அறியாதன் காரணமாக அவர்களுக்கு உள்ளம் வேலை செய்யவில்லை, சத்தியம் உரைக்கப்படவில்லை. இந்த 15 லட்சம் ரூபாயை ஒருவருக்கும் கொடுப்பேன் என்று கூறிய போது அவர்கள் உண்மை அறிந்திருந்தால் அவர்கள் கேட்டிருப்பார்கள், உண்மையாக்கி இறைவனை நிச்சயமாக கொடுக்க முடியும். உள்ளத்தை விசாலமாக்கியிருப்பான். நிச்சயமாக யாருடைய உள்ளத்தை இறைவன் விசாலமாக்குகின்றானோ நேர்வழிக்காக அவர்கள் கணக்கில்லா நன்மைகள் பெற்றவர்கள் போன்றாகிவிடுகின்றார்கள். நம்ப வேண்டும், சத்தியம் இதுதான். உங்களிடம் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நன்மையும் ஒவ்வொரு தனித்திறமையும் இறைவன் உங்களுக்கு ஞானங்களாக கொடுத்தது. அதில் எந்த ஒரு குறையும் செய்துவிடாதீர்கள். உங்களால் முடியும் என்று இருக்கும் பொழுது அந்த ஞானங்களை கொண்டு பிறருக்கு உதவுங்கள். எனக்குத்தான் மற்றவர் கீழ்ப்படிய வேண்டும் என்ற அந்த எண்ணம் கூடாது. உங்களிடம் இருக்கக்கூடிய உயிராற்றல் கெட்டுவிடும், உங்களிடம் இருக்கக்கூடிய அந்த நன்மைகள் நீங்கிவிடும். பிறகு என்னிடம் இருக்கக்கூடிய இந்த நன்மைகளால் எனக்கு எந்த பலனும் இல்லை என்று ஆகிவிடும். கற்றுக்கொண்டு வருபவர்களுக்கும் இயற்கையாக இறைவனுடைய ஆற்றல் கிடைக்கப்பட்டவர்களுக்கும் வித்தியாசம் இருக்கின்றது. தங்களிடம் உள்ளதை விற்றுவிட்டு அவர்கள் கற்றுக்கொண்டது மிக கெட்டது. தங்களிடம் உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த நன்மைகளை பெருக்கிக் கொள்ளாமல் எனக்கு ஆற்றல் இருக்கிறது என்ற பெருமை கொண்டு மற்றவர்களை நான் எனக்கு கட்டுப்பட வேண்டும் என்று நினைக்கும் பொழுது இருப்பதும் சென்றுவிடும். யாரெல்லாம் படிக்காதவர்களாக இருக்கின்றார்களோ தனித்திறமையான அந்த ஆற்றல் வெளிப்பட வேண்டும் என்று இறைவன் அவர்களுக்கு அந்த படிப்பை நீக்கிவிட்டு தன்னிடமிருந்து அருளை கொண்டு வாழ்வதற்கான வழிவகுத்திருக்கின்றான். யார் படித்து விட்டார்களோ அவர்களுக்கும் வேலை இல்லை என்று இருக்கும் பொழுது தனித்திறமையோடு இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை உங்களுக்கு இருக்கிறது, நம்ப வேண்டும், அதிலிருந்து நீங்கள் சிறக்க வேண்டும் என்று இறைவன் அறிவிக்கின்றான். இருந்தும் எனக்கு வேலைக்கு போக பிடிக்கவில்லை என்று இருக்கும்பொழுது இன்னும் தனித்திறமை இருக்கிறது இறைவன் இருக்கின்றான் என்று நாம் உள்ளுக்குள் நாம் நம்ம நம்பிக்கை கொள்ள வேண்டும். ஆனால் உள்ளத்தில் இறைவன் இருக்கின்றான், உள்ளம்தான் தெய்வ இல்லம் என்று அந்த தெய்வ உள்ளத்தில் தங்காமல் மசூதிகளிலும் சர்ச்சுகளிலும் கோயில்களிலும் சென்று தங்களை அலைக்கழிக்கப்பட்டதன் காரணமாக எங்கு அவர்களுக்கு இறைவனும் இல்லை, வெளியிலும் இறைவன் இல்லை. தாங்களாக கட்டிக்கொண்ட அந்த கட்டிடங்களில் உயிரோட்டம் கிடையாது, ஆனால் உள்ளத்தில் உயிரோட்டம் இருக்கின்றது. எதற்காக மசூதிகளுக்கும் சர்ச்சுகளுக்கும் கோயில்களுக்கும் செல்கின்றேன் என்று கேட்டால் அங்கு சென்றால் எனக்கு மனம் அமைதியாக இருக்கின்றது. மனம் எங்கே இருக்கிறது? இங்கே இருக்கிறது. பிறகு ஏன் வெளியில் சென்றீர்கள்? பூசாரிகளையும் மக்களையும் பின்பற்றுவதை விட்டுவிட்டு தனித்தன்மையோடு உள்ளத்தை நீங்கள் பின்பற்றுங்கள். அந்த உள்ளத்தில் இறைவனுடைய ஆற்றல் நிச்சயமாக அங்கு அமைந்திருக்கின்றது. அந்த ஆற்றலில் நீங்கள் வாடுங்கள், உயிரோட்டத்துடன் வாடுங்கள். உங்களுடைய நன்மைகளுக்கு எந்த குறையும் வைக்கவில்லை. அங்கு நீங்கள் நன்மையை விரும்புங்கள். நீங்களோ பொருளை பார்த்துவிட்டு நான் நன்மை இழந்துவிட்டு துக்கத்தில் இருக்கின்றேன் என்று கூறாதீர்கள். சத்தியத்தின் அடிப்படையை கொண்டு உங்களுடைய வாழ்க்கை இன்று அழகான உற்சாகமான வாழ்க்கையாக அமைய வேண்டும். ஒரு நாள் பொழுதினுடைய முடிவில் உங்களுக்கு சோர்வோ களைப்பு இருக்கக்கூடாது. அந்த வாழ்க்கை சிறந்த வாழ்க்கை. வெளியில் பேசும்பொழுது எவ்வளவு நயத்திற்கு வஞ்சகமாக பேசுகின்றீர்களோ உள்ளே பொய், வெளியே உண்மை. அந்த உண்மையை பேசுவதன் காரணமாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். பொய்யை கொண்டு வாழ முடியாது. அரசியல்வாதிகளுக்கும் தெரியும், உண்மையை கொண்டு நான் பேச வேண்டும், உண்மையை போன்று பேச வேண்டும். ஆனால் இங்கு உண்மை இல்லை. தெளிவாக தெரிந்திருந்தும் உள்ளத்தில் இறைவன் இருக்கின்றான் என்று அறியாதன் காரணமாக எனக்கு மாற்றிக் கொண்டிருந்தேன், நன்மையாக்கிவை உண்மையாக்கிவை என்று கேட்கவில்லை. எவ்வளவு வேண்டுமானால் வாக்குறுதிகளை கொடுங்கள். அதே சமயம் உங்களால் முடியாது, இறைவனால் முடியும்.
படைப்பானால் முடியும். படைப்பின் ஆற்றல் இல்லாமல் இருப்பது தேர்ந்து போகும். இருப்பது நம்ம விட்டு காணாகும். எனக்கு இன்னும் படைக்கும் ஆற்றல் இருப்பதன் காரணமாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். எப்பொழுது படைக்கும் ஆற்றல் நடந்து கொண்டிருக்கின்றோ நான் இறந்து கொண்டிருக்கின்றேன். உயிர் சக்தி வேண்டும். எனவே உங்களுடைய இறைவன் உங்களுக்கு வாக்களித்த நன்மைகளை நீங்கள் அடையும் பொருட்டு உங்களுக்கு அத்தியாயம் 4 வசனம் 123 அடையாளம் காட்டப்பட்டிருக்கின்றது. 24 வசனம் 6 அதிகமாக பெரும் உபகாரம் செய்யாதீர்கள் என்று அடையாளம் காட்டப்பட்டிருக்கின்றது. பிறரை பார்த்து இந்த மாதிரி வர வேண்டுமே என்று நினைக்க வேண்டாம். உங்களுக்குரிய அழகான வாழ்க்கை உங்களுக்காக காத்திருக்கின்றது. அத்தியாயம் 5:34 வட்டியை அடித்துவிடுவான் இறைவன் நிச்சயமாக. அத்தியாயம் 2:175 நீங்கள் வட்டியும் வியாபாரம் ஒன்று போல் கருதாதீர்கள். நான் ஒரு பொருளை கொடுக்கும் பொழுது அந்த பொருளும் எனக்கு அதிலிருந்து நன்மையும் எனக்கு இல்லை. மூலதனம் கைமாற வேண்டும், அது வியாபாரம். நான் இந்த ஒரு பேனாவை 100 ரூபாய்க்கு விற்றுவிட்டாலும் அதன் மீது உரிமை இல்லை, அது அவர்களுடையது, லாபம் என்னுடையது, இது வியாபாரம். இல்லை, அந்த 100 ரூபாயும் என்னது, பொருளும் என்னது, கொடுத்துவிடு என்று கூறும்பொழுது வட்டி. உங்கள் வயதில் நெருப்பை கட்டிக் கொடுக்கின்றீர்கள். ஒரு காலம் வட்டியை உங்களுடைய வியாபாரம் ஆக்கிக் கொள்ளாதீர்கள். இந்த நாட்டின் மிக பெரும் கேடு வங்கி, வட்டி. இறைவன் நம்மை காப்பாற்ற வேண்டும். இப்பொழுது உள்ளத்தில் இறைவன் ஒருவன் போதுமானவன். இந்த வட்டியை வியாபாரமாக மாற்றுவதற்கு பேங்க் அடுத்தவங்களுடைய வயிற்றில் அடித்து பணம் பெற்ற வேண்டாம், உழைத்து சம்பாதிக்கட்டும். அரசாங்கம் உங்களிடமிருந்து வரியை வாங்கி கொண்டு அந்த வரியில் உயிரோட்டம் கிடையாது, அதன் காரணமாக அது திரும்ப வராது, அவர்களுக்கும் பயன்படாது, இந்த நாட்டிற்கும் பயன்படாது. சுவிஸ் வங்கிகளில் அங்கே இருக்கும், அந்த நாட்டுக்கு பயன்படும். இந்த நாட்டில் வாழவும் மாட்டார்கள், இங்கிருந்து வெளியில் போய் வாழ்வார்கள் அந்த பணத்தை வைத்துக்கொண்டு உல்லாசமாக. இவர்களை நீங்கள் மாற்ற முடியாது. உள்ளத்தில் நீங்கள் விரும்புங்கள். நிச்சயமாக தாழ்த்தப்பட்ட அந்த நாட்டின் மக்கள், அரசியல்வாதிகளுக்கு முன்பாக நாம் தாழ்த்தப்பட்டவர்கள். உங்களை இந்த நாட்டின் அதிபதிகளாக ஆக்குவான். அத்தியாயம் 28 வசனம் 5 தாழ்த்தப்பட்டவர்கள் என்று நினைக்க வேண்டாம். அவர்கள் உங்களை தாழ்த்திவிட்டார்கள். நாங்கள் உயர்ந்த ஜாதிகள், நாங்கள் அதிகாரம் படைத்தவர்கள், நாங்கள் ஆற்றல் மிக்கவர்கள், உங்களால் எதுவும் செய்ய முடியாது, அவ்வளவு படைபலம் என்றும் இருக்கின்றது. நிச்சயமாக இல்லை. இறைவன் யாவற்றின் மீதும் ஆற்றல் மிக்கவன். 28:5 நாம் தாழ்த்தப்பட்டு விட்டோமே, நாம் இன்னமும் அடிமையாக இருக்கின்றோமே, அரசியல்வாதிகளுக்கு எல்லாம் கிடைத்துவிட்டது, எனக்கு எதுவும் இல்லை, நாம் இனி வாழ முடியாது, இந்த நாட்டை திருத்த முடியாது என்றெல்லாம் எண்ணாதீர்கள். நிச்சயமாக இந்த நிலத்திற்கு உங்கள் அதிபதிகளாக்கிவிடவும் அவர்கள் மீது ஆட்சி புரியக்கூடிய அழகான ஆட்சியாளர்களாக உங்களை மாற்றுவேன் என்று இறைவனுடைய வாக்கு இருக்கின்றது. 28:5 நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் சோர்ந்துவிட வேண்டாம், கவலையும் கொள்ள வேண்டாம். உங்களுடைய வாழ்க்கையில் தனிப்பட்ட முறையிலும் சரி, சமுதாயமாக வாடும் பொழுதும் சரி, உங்களுடைய இறைவன் உங்களுக்காக அமைந்திருக்கக்கூடிய அந்த மாபெரும் ஆற்றலிலும் சத்தியத்தை கொண்டு, உண்மையை கொண்டு உயிரோட்டமுள்ள வாழ்க்கையை இன்று முதலாக ஆரம்பியுங்கள். நமக்கு ஒவ்வொரு நாளும் நம்முடைய விடை களைப்பும் சோர்வும் தீண்டிருக்கிறதா? ஆம், கெட்ட வாழ்க்கை வாழ்ந்திருக்கின்றேன், களைப்பும் சோர்வும் இல்லை, அடுத்த நாள் எப்படி விடும் என்று உற்சாகமாக இருக்கின்றதா? நிச்சயமாக 2 ஞானங்களை கொண்டு வாழ்ந்திருக்கின்றீர்கள். உங்களுடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் எந்த விதத்தில் அமைந்திருக்கிறீர்கள் என்பதையும் நீங்கள் சரிபார்த்துக் கொள்ளுங்கள். அளவீடும் அளவுகோலும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் உயர்த்திக் கொள்ளுங்கள். நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும் நோய் நொடியற்ற ஆரோக்கியமான மன அமைதியான வாழ்க்கை வாழ ஆசையா? நாட்பட்ட தீராத நோய்களிலிருந்து மருந்து மாத்திரை ஊசி இல்லாமல் குணமடைய ஆவலா? அப்படியானால் இன்றே வாங்கி படியுங்கள். டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய உடல் நலம் மனநலம் காத்து ஆரோக்கிய வாழ்க்கைக்கான முத்தான 15 மருத்துவ களஞ்சியம். அருமையான புத்தகங்கள் இதோ. எளிமையான முறையில் அக்குபஞ்சர் கற்றுக்கொள்ள உதவும் அருமையான புத்தகம் புதிய அக்குபஞ்சர் உங்களுக்காக. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். படித்து நடைமுறைப்படுத்த வேண்டிய அரிய புத்தகம். விலை ரூபாய் 400. நோய்களிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள உதவும் மருத்துவ களஞ்சியம். மருந்துகளால் வரும் நோய்கள். ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 250. நீங்கள் ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமா? நீங்கள் வாங்கி படிக்க வேண்டிய, உங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய அருமையான தொகுப்பு டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய வெற்றிக்கு மேல் வெற்றி. விலை ரூபாய் 350. நோய் நொடியற்ற வாழ்க்கைக்கு உதவும் பயனுள்ள மருத்துவ முறைகள் பாகம் 1. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். ரூபாய் 250. பெண்களே உங்களுக்காக, நிச்சயமாக ஆண்களுக்கும் எண்ணற்ற ஆண் பெண் இருபாலருக்கும் ஏற்படும் மருத்துவ கேள்விகளுக்கு விடை காண, மேலும் பெண் குழந்தைகள் பிறந்தது முதல் அவர்களுக்கு மனமாகி குழந்தைகள் பிறக்கும் வரை ஏற்படும் அனைத்து விதமான சந்தேகங்களுக்கு தீர்வு காண உதவும் மருத்துவ பொக்கிஷமான இப்புத்தகம் நீங்களும் படித்து உங்கள் வருங்கால சந்ததிகளுக்காக பாதுகாத்து வைக்க வேண்டிய மருத்துவ களஞ்சியம். பெண்களே உங்களுக்காக, நிச்சயமாக ஆண்களுக்கும்.
ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 250. டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய இறைவழியில் இனிய சுகப்பிரசவம். விலை ரூபாய் 400. டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய நோய் நொடியற்ற வாழ்க்கைக்கு உதவும் மருத்துவ கட்டுரைகள் பாகம் 2. விலை ரூபாய் 250. மருந்து மாத்திரை ஊசி இல்லாமல் நோய்களிலிருந்து தப்பிப்பதற்கும் ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்க வேண்டிய அருமையான புத்தகம் தான் நீங்களும் அக்குபஞ்சர் டாக்டராங்கள். விலை ரூபாய் 250. வாழ வழிகாட்டும் அற்புதமான புத்தகம் தான் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய இறைவழி மருத்துவம் பயனளிக்க இறைவனை பிரார்த்திப்பது எப்படி. விலை ரூபாய் 250. இறைவழி மருத்துவம் பாகம் 1. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 200. இறைவழி மருத்துவம் பாகம் 2. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 250. பிபி டயபெட்டிஸ் நோயாளிகளே உங்கள் நலனுக்காக. மேலும் டயபெட்டிஸ் பிபி பற்றி இன்னும் அறிந்து கொள்ள நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் டயபெட்டிஸ் பிபி நோய் வராமல் காத்துக்கொள்ள உதவும் அற்புத நூல்தான் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய பிபி டயபெட்டிஸ் நோயாளிகளே உங்கள் நலனுக்காக. ஒவ்வொரு வீடுகளிலும் அவசியம் இருக்க வேண்டிய நூல்தான் பிபி டயபெட்டிஸ் நோயாளிகளே உங்கள் நலனுக்காக. விலை ரூபாய் 250. டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய எப்படி கற்றோம். விலை ரூபாய் 350. மேற்கண்ட 15 புத்தகங்களை வாங்க தொடர்பு கொள்ளுங்கள். ஹெல்த் டைம் பப்ளிகேஷன், சென்னை. செல் நம்பர் 9840498898 மற்றும் 87784477788.